நம்ம யாருமே மறக்க முடியாத அளவுக்கு டாப் நடிகைகளோட தற்கொலை சம்பவங்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மோனல். இடுப்பழகி சிம்ரனோட தங்கச்சியா தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமானவங்க தான் இந்த மோனல். அறிமுகமே விஜயோட பத்ரி படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிச்சு. அந்த படம் வேற லெவல் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா சமுத்திரம், பேசாத கண்ணும் பேசுமே மாதிரியான படத்துல குணால் கூட சேர்ந்து நடிச்சாங்க. சீக்கிரமே சினிமாவுல மிகப்பெரிய நடிகையா மாற போறாங்க. சிம்ரனையே பீட் பண்ற அழகு இவங்க கிட்ட இருக்கு அப்படின்லாம் மோனல பயங்கரமா உசுப்பேத்தி விட்டாங்க. ஒரு கன்னட படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு வீடு திரும்பினவங்க வீட்லயே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ப்ரமோஷன் நிகழ்ச்சியில கூட நல்லா தான் பேசியிருந்தாங்க. வீட்டுக்கு போய் எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு யாருக்குமே புரியல. என்னோட தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் ஒரு பழைய நடன இயக்குனர் அப்படின்னு சிம்ரன் பகிரங்கமா குற்றச்சாட்டு வச்சாங்க. என்னோட தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டா, தற்கொலை பண்ண என்னோட தங்கச்சியோட முகத்தை பார்க்க எனக்கு தைரியம் இல்ல அப்படின்னு மோனலோட இறுதி சடங்குக்கு கூட சிம்ரன் வரல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரத்யுக்ஷா. 90s கிட்ஸ் கண்டிப்பா இந்த ஹீரோயினை மறந்திருக்கவே மாட்டேங்க. உங்க எல்லாருக்குமே ஒரு டைம்ல ஃபேவரேட்டாவும் இருந்திருப்பாங்க. தவசி படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா பயங்கரமா ஃபேமஸ் ஆகுறாங்க. மறுபடியும் விஜயகாந்த் கூட சிம்மாசனம் அப்படின்ற படத்துல சேர்ந்து நடிச்சாங்க. அதுக்கப்புறமா சத்யராஜ் கூட சவுண்ட் பார்ட்டிலையும் ஹீரோயினா நடிச்சாங்க. அந்த சமயத்துல டாப் ஹீரோயின் அப்படின்னா பிரத்யுக்ஷா தான். அப்போதான் இவங்க சித்தார்த் அப்படின்றவரை உருகி உருகி லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. சித்தார்த்தும் இவங்கள பயங்கரமா தான் லவ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா தெலுங்கானாவில் உள்ள ஒரு அபார்ட்மெண்ட்ல 2 பேருமே தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணவும் பட்டாங்க. புன்னகை மன்னன் படத்தோட பாணியில பிரத்யுக்ஷா மட்டும் இறந்து போயிட்டாங்க. காதலன் சித்தார்த் பொழைச்சுக்கிட்டாரு. இவங்களோட மரணத்துல பல மர்மங்கள் இருக்கிறதா அவங்களோட காதலனை சிறையிலையும் அடைச்சாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜி. கேப்டன் விஜயகாந்துக்கு திருப்பு முனையா அமைந்த சாட்சி படத்துல இவங்க ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. கோழி கூவுது அப்படின்ற படத்தை பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா விஜயே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமாவும் நிறைய சூப்பர் ஹிட் படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. ஆனா திடீர்னு விஜிக்கு உடல்நல பிரச்சனை ஏற்பட்டு முதுகு தண்டுல ஒரு ஆபரேஷன் நடந்துச்சு. அந்த டைம்ல தான் விஜிக்கும் அவங்களோட காதலருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைலாம் ஏற்பட்டிருக்கு. இந்த பஞ்சாயத்து எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட விஜய் நல்லா தான் இருந்தாங்க. ஆனா திடீர்னு கடந்த 2000 ஆண்டுல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சில்க் ஸ்மிதா. கிட்டத்தட்ட 456 படங்கள்ல நடிச்சு இன்னைக்குமே யங்ஸ்டர்ஸ் கொண்டாடக்கூடிய ஒரு நடிகையா இருக்காங்க. புகழோட உச்சி, கெரியரோட உச்சம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அந்த எல்லா வார்த்தைக்கும் உண்மையான சொந்தக்காரியே சில்க் ஸ்மிதா தான். திடீர்னு 1996ஆம் ஆண்டு இவங்க இறந்து போயிட்டாங்க. அது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திச்சு. இவங்களும் ஒரு தாடிக்காரனும் ஒரு மிகப்பெரிய நட்புல இருந்ததாகவும் கடைசியில அவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா தான் சில்க் ஸ்மிதா இப்படி ஒரு முடிவை எடுத்ததாகவும் நம்ம தமிழ் சினிமாவில் இன்னைக்குமே ஒரு டாக் உண்டு. சில்க் ஸ்மிதாவை கொண்டாடாத ஆண்களே கிடையாது. ஏன் பெண்களே பார்த்து பொறாமப்பட்ட ஒரு ஹீரோயின் தான் சில்க் ஸ்மிதா. ஆனா அவங்க ஏன் இந்த ஒரு முடிவை எடுத்தாங்கன்னு தான் தெரியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஷோபா. தென்னிந்திய திரைப்பட நடிகையான இவங்க தமிழ் சினிமாவில் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்ற படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா மலையாளத்துல ஹீரோயினா மாறி எக்கச்சக்க ஹிட் படங்களை கொடுத்திருக்காங்க. இவங்களோட இயற்பெயர் மகாலட்சுமி. இவங்க தன்னோட 17வது வயசுல நடிச்ச பசி அப்படின்ற படத்துக்காக தேசிய அளவுல சிறந்த நடிகைக்கான விருதையும் வாங்கினாங்க. அதுக்கப்புறமா டைரக்டர் பாலு மகேந்திராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா தன்னோட 17வது வயசுலயே, அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதே வருஷத்திலேயே இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இவங்கள மாதிரியே இவங்களோட அம்மாவும் 1984ல தற்கொலை பண்ணிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சுப்புலட்சுமி. ஷோபா இறந்த அதே ஆண்டான 1980ல அவங்க கூட சேர்ந்து முள்ளு மலரும், 6லிருந்து 60 வரை மாதிரியான படங்கள்ல நடிச்சு பயங்கரமா ஃபேமஸ் ஆனவங்க தான் இந்த சுப்புலட்சுமி. இவங்களுமே காதல் தோல்வியால தான் இறந்து போயிருக்காங்க. இவங்க எம்ஜிஆரோட அண்ணன் மகனை லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த காதல் முறிவால மனமுடைஞ்சு போய் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. படங்கள்ல சுப்புலட்சுமி பயங்கர தைரியமா நடிச்சிருப்பாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில அது இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.